வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படுத்தும் உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைய சூழ்நிலையில் அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. அந்த வகையில் பார்த்தோங்கன்னா குறிப்பாக ஆண்கள் அதிகமாக அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி அடிக்கடி பிரியாணி சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரத்தத்தில் கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகமாகி மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் சீர்கெட்டு போகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடுமையான மலச்சிக்கல் அங்கே ஏற்படும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம் மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், விதைகளிலிருந்து சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான், இந்த ஹார்மோனுடைய உற்பத்தி எல்லாமே குறையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். இந்த விதைகளிலிருந்து சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் முறையாக சுரக்காதனால சீரான விந்து உற்பத்தி குறைஞ்சி போகும். விந்தில் நீச்சல் அடிக்கக்கூடிய உயிரணுக்கள் குறைஞ்சி போகும். இந்த மாதிரி பலவிதமான ஹார்மோன் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை எல்லாமே நீங்கள் முழுமையாக தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிப்ஸு, ஸ்நாக்ஸு, பப்ஸு, போண்டா, எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இந்த மாதிரி வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனை சீர்கேடு செய்து இந்த ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர் அப்படி சொல்லி இந்த புது விதமான உணவுகளை சாப்பிட்றதுனால பல விதமான பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படுது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் அந்த பெண்களுக்கு இருக்கிறது மாதிரியே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மார்பகங்கள்லாம் பெருசாக காணப்படும். எப்போ ஆண்களுக்கு மார்பகங்கள் பெருசாகுதோ அப்போது அந்த ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக சுருங்கிடும். அப்படி அதே மாதிரி தொப்பை ரொம்ப பெருசாக அதிகமாக வயிறில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடிக்கடி கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி சிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் செக்டார், அதான் நம்மளுடைய மத்திய நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நாம் இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்கங்களால் ஏற்படுகிறது. இந்த உணவு முறையை நீங்கள் மாற்றும் போது இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ முடியும். இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உணவு முறைகளை இன்றைய இந்த வீடியோ பார்க்குற நாள்லேருந்து குறைச்சிட்டு வாங்க. இது வரைக்கும் சாப்பிட்ருந்தாலும் இனிமேல் அது குறைச்சிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் பாதிக்கப்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். நன்றி.